Hi everyone. Let us proceed with idioms and phrases today. இன்னைக்கு அடுத்த ஒரு 6 சொற்றொடர்கள் என்ன, மரபு சொற்றொடர்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அக்கார்டிங் டுனா அதன்படி அப்படின்னு எடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு த ரூல் செக்ஷன் 118/4 அப்படின்னு சொல்லலாம். அந்த ரூலின் படி அப்படின்னு சொல்லலாம். அதன்படி ஒரு பர்டிகுலர் ரூலை கோட் பண்ணும்போது இதன் பிரகாரம் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி வாக்கியத்தில் அதை பிரயோகப்படுத்தலாம்? He acted according to my advice. நான் என்ன அவனுக்கு புத்திமதி புகட்டினேனோ அதன் பிரகாரம் அவன் நடித்தான். He acted according to my advice. நான் சொன்னபடி, நான் என்ன அறிவுரை சொல்லியிருக்கேனோ அதன்படி, அக்கார்டிங் டுனா அதன்படி அவன் நடித்தான் அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம் இதில்? He followed my advice very sincerely அப்படின்னு சொல்லும்போது, and according to the advice given by me he became successful அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து அக்கார்டிங் டுன்னு வரும்போது அதன்படி அப்படின்னு வருது இல்லையா? he studied according to my advice. நான் சொன்னபடி, நான் புத்திமதி புகட்டியபடி அவன் படித்தான். மேக்ஸில் வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் யூ வில் கெட் அ சொல்யூஷன். இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டெப் இருக்குது. ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே வரணும். வந்தால் உங்களுக்கு ஆன்சர் வந்து சரியாக வரும். சில இதெல்லாம் வந்து சம் வந்து தப்பாக இருந்தாலும் ஸ்டெப்ஸ்க்கு மார்க் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறது என்னென்னா, கணித ஆசிரியர்கள், மேக்ஸ் வந்து டியூஷன் டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நீங்கள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். ஈவன் த ஆன்சர் இஸ் ராங், யூ வில் பி கெட்டிங் மோர் மார்க்ஸ், டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொன்னால், ஒரு அட்வைஸ் ஆர் சஜஷன் கிவன் பை அ மாஸ்டர் டு ஹிஸ் ஸ்டூடெண்ட். According to the advice given by the master and the student, if the student had followed the same advice, definitely he would have passed the examination with flying colors. நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணிப்பார். ஸோ அக்கார்டிங் டு த அட்வைஸ் கிவன் பை த டியூட்டர், அக்கார்டிங் டு த அட்வைஸ் கிவன் பை த டீச்சர், அக்கார்டிங் டு த அட்வைஸ் கிவன் பை த மேனேஜ்மெண்ட், அக்கார்டிங் டு த அட்வைஸ் கிவன் பை த கோச், அக்கார்டிங் டு த அட்வைஸ் கிவன் பை த இன்ஸ்ட்ரக்டர், எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறது, அதன்படி நடக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு என்ன சொல்லலாம்? அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப்னா காரணமாக, அதன் காரணமாக அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் ஆஃப்னா என்ன? அதன் காரணமாக. சொல்லுவோம் இல்லையா, அவன் படித்தான் அதனால் பாஸ் பண்ணான். பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் he passed the examination. Because of his dedication he could get the job. Because of the dedication and commitment he had shown towards the entrance examination for the civil services, he got a placement. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பிளேஸ்மெண்ட் கிடையாது, பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகே, ஸோ what is stressed upon here is that because of na இதன் காரணமாக, because of rain the offices or the schools and colleges will remain closed today அப்படின்னு சொல்கிறோம். மழை பெய்ததின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னா வரும். எதனால்? பிகாஸ் ஆஃப் ஓவர் நைட் ரெயின், பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின். ஓகே, ஸோ இந்த பிகாஸ் ஆஃப்னா இந்த காரணமாக அப்படின்னு சொல்ல முடியும். See, you can see the sentences which has got the same what do you call idioms and phrases இருக்கிறது பாருங்கள்.
இப்போ பிகாஸ் ஆஃப்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வேரியஸ் சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து 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 தெரிஞ்சுக்கிறது தான். பை வே ஆஃப் அப்படின்னா, பை வே ஆஃப்னா என்ன? வகையில் அப்படின்னு அர்த்தம். பை வே ஆஃப்னா வகையில், இந்த வகையில் அப்படின்ற மாதிரி. he said this by way of joke. ஒரு ஜோக் மாதிரி சொன்னாம்பா, இதை போய் சீரியஸாக எடுத்துக்கிறிய, டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி, இட் இஸ் ஜஸ்ட் பை வே ஆஃப் ஜோக். ஓகேயா? ஸோ ஒரு ஜோக்குன்ற வகையில் அப்படின்னு சொல்ல முடியும், இந்த வகையில் அப்படின்னு சொல்லிட்டு. You can get to know lots and lots of sentences using this by way of அப்படின்னு சொல்ல முடியும். by heart அப்படின்றது, by heartனா என்ன? by heart, அப்படியே உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது, இதயம் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. அப்படின்னா இதயம் புரிஞ்சுக்குது, அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது, மனப்பாடம் செய்கிறது. மனம் வந்து பாடம் செய்யுது, மனம் என்கிற இதயம் பாடம் செய்கிறது. மனம் எங்கேன்னு கேட்டால் உடம்பு ஃபுல்லாக மனம்தான், எங்கேயும் குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு செல்லுத்துலேயும் மனம் இருக்குது. ஓகே, ஸோ பை ஹார்ட் அப்படின்னா மனப்பாடம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் கோயிங் டு பை ஹார்ட் தீஸ் ஃப்ரேசஸ் சொல்லுவாங்க. சார் நிறைய ஃப்ரேசஸ் சொல்லிட்டு போகிறீங்க சார், இதை வந்து நான் எப்போ நினச்சாலும் எனக்கு வந்து இந்த ஃப்ரேசஸ் வந்து எனக்கு வரணும் சார். ஐ ஆம் கோயிங் டு பை ஹார்ட் ஆல் தீஸ் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இஃப் யூ ஃபீல் தட் யூ கேன் கெட் இட் பை தட் வே, டெஃபினெட்லி இட் இஸ் அப்ரிஷியபிள். ஓகே, ஜென்ரலாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து மனசில் வந்து பசுமரத்தாணி போல் பதியணும் அப்படின்னா அதை திருப்பி 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 பயிற்சி பண்ணும்போது அது வந்துடும், அது ப்ராக்டிஸில் வந்துடும். அது நாம் எதை ஒன்றை தீவிரமாக சிந்திக்கிறோமோ, எதை ஒன்றை தீவிரமாக சொல்லி கொண்டிருக்கின்றோமோ அது நமக்குள்ளே வந்துடும். உங்களையும் அறியாமல் நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஸோ இட் கம்ஸ் தட் வே. By heart, I am going to by heart these phrases. I am going to by heart the story. I am going to by heart whatever you can't. The theorem on the Pythagoras theorem சொல்லுவாங்க, அதில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் பை ஹார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணிக்கோங்க, பட் ப்ராக்டிக்கலாக அது எப்படி அரைவ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். நார்மலாகவே வந்து பேச்சு போட்டிக்கெல்லாம் போகிறவங்கலாம் வந்து நிறைய பை ஹார்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து சில சமயத்தில் நம்மளை காலவாரி விட்டுரும். பை ஹார்ட் கிடையாது, பை ஹார்ட் வந்து அதுக்கெல்லாம் தேவை கிடையாது. அதுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் தேவை. சி யூ ஆர் கோயிங் டு டாக் அபவுட் அ பர்டிகுலர் டாபிக் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றினா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். அந்த 5 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வந்ததுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் வந்து உங்கள் மைண்ட்லேருந்து வரணும், ஃப்ளோ வரணும். அந்த ஃப்ளோ வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கருத்தை உள்வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை நான் வந்து படித்ததை கொட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வார்த்தைகள் வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை வந்து தவறி போச்சுன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாடி வரக்கூடியலாம் மறந்து போயிடும். திருப்பி சொன்ன வார்த்தையே சொல்லிகிட்டே இருப்போம், நம்ம அடுத்த வார்த்தை வராது. அதனால் எதெல்லாம் பை ஹார்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இப்போ வந்து சிலதெல்லாம் வந்து லிட்ரேச்சரில் வந்து வெர்பேட்டமாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெர்பேட்டம் அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே வந்து வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பை ஹார்ட் பண்ணலாம், பட் நாட் எவ்ரி திங். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஹியர் பை ஹார்ட் மனப்பாடம் செய்தல், மனப்பாட பகுதினே மெமரைட்டர்னு சொல்லுவோம், அதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாங்க, எதுவும் விட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால. ஐ எம் கோயிங் டு பை ஹார்ட் ஆல் தீஸ் ஃப்ரேசஸ். ஐ எம் கோயிங் டு பை ஹார்ட் திஸ் ஸ்டோரி. ஐ எம் கோயிங் டு பை ஹார்ட் whatever you feel like doing it. அது you can say that, right? sold out அப்படின்னு சொல்கிறோம். sold outனா முழுவதும் விற்று விடுதல், தீர்ந்து விடுதல். இட் இஸ் sold out அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் விற்று போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லலாம்? they sold out their entire stock within a week. அவங்கள்ட்ட வந்த ஸ்டாக்கை ஒரு வாரத்துக்குள்ளே விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே சோல்ட் அவுட் மொத்த ஸ்டாக்கையும் அப்படின்னா தே சோல்ட் அவுட் தர் என்டையர் ஸ்டாக்.
முழுவதுமாக விற்று தீர்த்தல். சோல்ட் அவுட்னா விற்று தீர்த்தல், விற்று விடுதல் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, தே சோல்ட் அவுட் தேர் என்டையர் ஸ்டாக் வித்தின் அ வீக். சோல்ட் அவுட்னா விற்று விடுதல் அப்படின்னு அர்த்தம். டிக்கெட்ஸ் வேர் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். சினிமா டிக்கெட்ஸ் புக் பண்ணணுன்னு போகிறீங்க, புக் பண்ணால் அதுலேயே அந்த நெட்லேயே போட்டிருப்பான் சோல்ட் அவுட்னு போட்டிருப்பான். சோல்ட் அவுட்னா வித்தாச்சு, முடிஞ்சாச்சு, எல்லாம் ஓவர், இன்னே அடுத்ததுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். டே ஆஃப்டர் டே. டே ஆஃப்டர் டேனா நாளுக்கு நாள். என்ன நாளுக்கு நாள் என்ன ஆகுது? விலைவாசி ஏறுது. ஒவ்வொரு நாளும் விலைவாசி ஒரு வகையில் போயிட்டே இருக்கு. Day after day the prices are soaring up, the prices are increasing, the prices are not in the declining trend. If you take for example the onion price, say they are selling at 120 rupees per kg. பக்கத்துலேயே போக முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. கோல்டு ரேட்ஸ் பாருங்கள். கோல்டு ரேட்ஸ் வந்து டே ஆஃப்டர் டே வந்து சாவரின் கிராம்ஸோட ரேட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 200 300 அப்படின்ற மாதிரி ஏறிட்டே இருக்குது. ஸோ எங்கேயோ போயிட்டுருக்கு. டே ஆஃப்டர் டேனா நாளுக்கு நாள் அப்படின்னு அர்த்தம். டே ஆஃப்டர் டே த ப்ரைஸ் பிகம்ஸ் ஹையர். த ப்ரைஸஸ் ஆர் பிகமிங் ஹையர். த ப்ரைஸ் பிகம்ஸ் ஹையர். விலைவாசி ஏறிட்டே போகிறது. டே ஆஃப்டர் டே living in this world is becoming really difficult. ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னு சொன்னால் அந்த உலகத்தில் வாழாதே கஷ்டமாக இருக்குது. எதனால் சொல்கிறோம்? டியூ டு இப்போ சொல்லணுன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன் இல்லையா? ஒவ்வொரு நாளுமே எல்லா மக்களுமே வந்து பயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். டே ஆஃப்டர் டே த ரேட்ஸ் ஆர் த நம்பர் ஆஃப் பீப்புள் who are getting affected by corona is becoming higher and higher. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளுக்கும் போயிட்டுருக்கு. டிக்ளைனிங் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருதா என்னன்னு சொல்லி தெரியல. அதுக்குள்ளே செகண்ட் வேவ்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா மக்களுமே வந்து ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போது நம்ம இங்கே சொல்ல வந்தது டே ஆஃப்டர் டே நாளுக்கு நாள் விலைவாசி ஏறுதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி நோயும் ஏறுது. டே ஆஃப்டர் டே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் இன்க்ரீஸிங், டிசீசஸ் ஆர் ஆல்சோ இன்க்ரீஸிங். எப்போது ஒரு நாடு, இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு நாடு வந்து உண்மையாகவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் குறைஞ்சிருக்கணும், மருத்துவர்கள் குறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நாடு சுபீட்சமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தோன்னு சொன்னால் மெடிசன் படுத்துட்டு வரத்துக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. டிசீசஸும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிசீஸை உற்பத்தி பண்ணால் தானே வியாபாரம் பண்ண முடியும். உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்களும் பாதிக்கப்பட்டுருக்காங்க. மக்களுக்கு என்னென்னா டாக்டர்கிட்ட போனால் தான் நோய் தீர்ந்து போகும்னு நல்லா போட்டு அழுத்தி வச்சுட்டாங்க. தப்பிக்க முடியாதுன்னு அப்படி ஆயிடுச்சு. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான். எங்கே தப்பு பண்ணுறோன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் வெளியில் வர முடியும். இல்லைன்னா அந்த தலைவரத்தோடு சொல்லுவார் இல்லையா, ரஜினிகாந்த்னு சொல்லுது, ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு நாட்டில். ஓகே, நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இங்கே டே பை டே த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஹேவிங் அ மஷ்ரூமிங் க்ரோத், ஸோ ஆல்சோ த டிசீசஸ், ஸோ ஆல்சோ த டாக்டர்ஸ். கேன் யூ கால் திஸ் as a healthy country? Never. Okay, so I just want to impress upon this particular information in this particular media. இதில் இப்போ சொல்லலைன்னா எப்பவுமே சொல்ல முடியாது. நீங்கள் விழித்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.